ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். ஜூன் 20ஆம் தேதி சனிக்கிழமை நாளைய தினம் சஷ்டி விரதம். விளக்கேற்றக்கூடிய எண்ணெயில இந்த ஒரு இலைய போட்டு சில்லறை நாணயங்களுக்கு மேல ஏற்றக்கூடிய இந்த ஒரே ஒரு தீபம் உங்க வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய அற்புதமான தீபம். அது என்ன தீபம், என்ன இலைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ விளக்கேற்றக்கூடிய எண்ணெயில் என்ன இலையை போடணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு மாதம் மாதம் வரக்கூடிய அற்புதமான ஒரு விசேஷம்தான் சஷ்டி விரதம். வளர்பிறை சஷ்டி விரதத்துக்கு தான் பக்தர்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்வாங்க. அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த ஒரு வளர்பிறை சஷ்டி விரதம் அன்னைக்கு முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்தோம்னா கண்டிப்பா நினைக்கக்கூடிய காரியத்துல வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு ஒரு பழமொழி இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும். இதோட அர்த்தம் அகம்னா உள்ளத்துல மகிழ்ச்சி, நல்ல சிந்தனைகள், பெண்களோட கர்ப்பப்பையில குழந்தை பேரு, இன்னொரு பக்கம் மன அமைதி, தீராத நோய்கள் தீருதல், இது எல்லாமே நடந்து வாழ்க்கையில சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு விரதம் தான் இந்த ஒரு சஷ்டி விரதம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள் இது எல்லாமே தேய்ந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பேரு புகழ், செல்வாக்கு, பணம், பொருளாதார முன்னேற்றம், கல்வி, சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்து இது எல்லாமே வளர்ந்துக்கிட்டே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வளர்பிறை சஷ்டி விரதம் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கலாம். அதே மாதிரி இந்த சஷ்டி விரதம் மாதம் மாதம், அதாவது வளர்பிறை சஷ்டி விரதம் என்ன கிழமையில வருதோ அதை பொறுத்து அதுக்கேத்த மாதிரி நம்ம பலன்களை பெற முடியும். இப்ப உதாரணத்துக்கு இந்த மாதம் ஜூன் 20ஆம் தேதி ஆனி மாதத்துல வரக்கூடிய சஷ்டி விரதம் சனிக்கிழமையில வந்திருக்கு. ஆனி மாதம் பொதுவா சிவபெருமான் வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்தது. அந்த மாதத்துல மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த சனிக்கிழமையில வரக்கூடிய முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி விரதம் இருக்கு இல்லையா, இது ஏதாவது ஒரு சில மாதங்கள் தான் அமையும். நமக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஜூன் 20ஆம் தேதி சனிக்கிழமை சஷ்டி விரதமா இருந்தாலும் ஜூன் 19 வெள்ளிக்கிழமை இரவு 11 மணி 4 நிமிஷத்துக்கெல்லாமே சஷ்டி ஆரம்பிச்சிடுது. அது மறுநாள் சனிக்கிழமை இரவு 9 மணி 51 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. சஷ்டி விரதத்தை நீங்க சனிக்கிழமை தான் கடைபிடிக்கணும். சனிக்கிழமை காலையில 9:10 ராகு காலம், மதியம் 1:30 இருந்து 3 வரைக்கும் யமகண்டம் இருக்கு. காலை நேரத்துல வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா காலையில 7:30 இருந்து 8:30 இந்த ஒரு மணி நேரம் முருகப்பெருமானை வணங்குவதற்கான அற்புதமான ஒரு நேரம். அதை விட்டீங்கன்னா மதியம் 12:30 இருந்து 1:30 இந்த 2 நேரங்களும் பகல் நேரத்தில் வழிபாடு செய்கிறவங்களுக்கு. பகல் முழுக்க வேலைக்கு போயிடுவோம், மாலை நேரத்தில் தான் பூஜை பண்ண முடியும், அதுக்கான நேரத்தை மாலை தான் ஒதுக்க முடியும் அப்படிங்கிறவங்க சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு மேலே முடிஞ்சா இரவு 9:30 மணிக்குள்ள சஷ்டி விரதத்துக்கான வழிபாட்டை முடிச்சுக்கலாம். இனிப்புல ஏதாவது ஒரு நைவேத்தியம், அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, முழு மனசோட பக்தியோட ஒரு டம்ளர் கல்கண்டு பால் வைத்தா கூட அதை முருகப்பெருமான் மனசார ஏத்துப்பாரு. முடிஞ்சா அன்றைய தினம் குடும்பத்தோடு கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானுக்காக ஒரே ஒரு தீபம் போட்டு வரலாம். இது போக நம்ம முடிய சொல்லியிருந்தோம், நம்ம சாதாரணமாக கோவிலுக்கு போயிட்டு இறைவனை வழிபடுறதை விட அந்த இறைவனோட சன்னதியில ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வழிபாடு செய்யும் போது முழுமையாக வழிபட்ட பலனும் திருப்தியும் நமக்கு கிடைக்கும். அதுக்கு இந்த சஷ்டி விரதமும் விதிவிலக்கு கிடையாது. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை உங்க வீட்டோட பூஜை அறையில ஏற்றி வைக்க போறீங்க. தீபம் ஏற்றக்கூடிய எண்ணெயில இந்த இலைகளை நீங்க தூவி விடுறதால பலவிதமான நன்மைகள் ஏற்படும். பொதுவாகவே இந்த தீப வழிபாடு விஷயங்களுக்கு பகல் நேரங்களை விட மாலை நேரத்துல, முடிஞ்சா மாலை 6:30 7 மணிக்கு சூரியன் மறைந்து இருளாகக்கூடிய அந்த நேரத்துல நீங்க வீட்டில் இந்த தீப வழிபாடை பண்ணும்போது அதுக்கான பலன் இரட்டிப்பா கிடைக்கும். முடிஞ்சா மாலை நேரத்துல இந்த தீபத்தை ஏத்துங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யாரு வேணாலும் இந்த தீபத்தை ஏத்தலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. முதல்ல ஒரு சிறிய தட்டு எடுத்துக்கோங்க, இல்ல ஒரு மணப்பலகை, அதுல 6 எண்ணிக்கையில சில்லறை நாணயங்களை போடணும். அது எவ்வளவு ரூபாய் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா எண்ணிக்கையில 6 இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு மண் அகல்விளக்கு. ஒருவேளை அகல்விளக்கு இல்லைங்கிறவங்க இந்த தட்டு மேல இந்த சில்லறை நாணயங்கள் மேல என்ன அளவுக்கு தீபம் வைக்க முடியுமோ அதை வச்சு இந்த பரிகாரத்தை பண்ணலாம். எதுக்காக 6 சில்லறை நாணயங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். முருகப்பெருமானுக்கு உரிய எண் 6. திதிகள்ல வளர்பிறைக்கு பிறகும்
தேய்பிரைக்கும் பிறகும் வரக்கூடிய திதி வந்து 6வது திதியாக வரக்கூடியது சஷ்டி. முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்கள் 6, முருகனுக்குரிய அறுபடை வீடுகள் 6. இப்படி 6ன்னு சொல்லக்கூடிய எண்ணுக்கும் முருகனுக்கும் அப்பேற்பட்ட சம்பந்தம் இருக்கு. அதனால தான் 6 எண்ணிக்கையில சில்லறை நாணயங்கள் எடுத்திருக்கீங்க. அடுத்து இந்த தீபத்தை ஏற்றி வைக்கிறதுக்கு ஒரு அகல்விளக்கு எடுத்துட்டீங்க. தீபத்தோட அந்த குழி பகுதி இருக்கு இல்லையா, எண்ணெய் பகுதி, அந்த எண்ணெய் ஊற்றக்கூடிய பகுதியில 2, 3 எண்ணிக்கையில துளசி இலைகளை நீங்க பறிச்சுட்டு வந்து அதுல போடணும். துளசி இலைகள் சாதாரணமான விஷயம் கிடையாது. மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். துளசி செடியோட ஒரு இலைகள்லையும் மகாவிஷ்ணு வாசம் செய்கிறார். பெருமாள் கோவிலுக்கு, மகாவிஷ்ணு கோவிலுக்கு போனீங்கன்னா அங்க கொடுக்கக்கூடிய எல்லா பொருட்கள்லையுமே துளசி கலந்திருக்கும். காரணம், துளசி வாசம் இருக்கக்கூடிய இடத்துல மகாவிஷ்ணு இருப்பார். மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயார் தானா வந்துருவாங்க. இவங்க 2 பேருக்கும் பொதுவான, இவங்க 2 பேரோட அம்சம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து துளசி செடி தான். அந்த துளசி செடியில இருந்து கிடைக்கக்கூடிய அந்த துளசி இலைகளை சனிக்கிழமையில வரக்கூடிய சஷ்டி விரதம் அன்னைக்கு முருகப்பெருமானை நினைத்து ஏற்றக்கூடிய இந்த தீபத்துல, அந்த தீபம் ஏற்றக்கூடிய எண்ணெயில குழி பகுதியில இந்த 2லிருந்து 3 எண்ணிக்கையில துளசி இலைகளை போடணும். நெய் தீபம் போட்டாலும் சரி, தீப எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டாலும் சரி, அது உங்க விருப்பம்தான். ஆனா தீபம் எரியும் போது அந்த தீபத்தோட எண்ணெய் ஊற்றக்கூடிய குழி பகுதியில 2, 3 எண்ணிக்கையில துளசி இலைகளை போட்டு தீபத்தை ஏத்தணும். அந்த தீபம் எரியும் போது அந்த தீப வாசனையோட அந்த துளசி இலையோட வாசனையும் சேர்ந்து வீடு முழுக்க பரவும். அது மூலயமா முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி விரதம் அன்னைக்கு, அதுவும் சனிக்கிழமையில வந்திருக்கக்கூடிய அன்றைய தினம், முருகப்பெருமான் நினைத்து இந்த தீபத்தை ஏத்திட்டு மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த, அவங்க வாசம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த துளசி இலையில போட்டு தீபத்தை ஏற்றும் போது இந்த தீபத்தோட ஒளி உங்க வீடு முழுக்க பரவும். அது மூலயமா வீட்டுக்குள்ள முருக கடாட்சம் அதிகமாகும். அந்த தீபத்தோட ஒளி மட்டும் இல்ல, அந்த தீபத்தோட வாசனை மூலயமா அந்த துளசி வாசம் வீடு முழுக்க பரவறதால மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாரோட அம்சமும் வீடு முழுக்க பரவும். ஒரே நேரத்துல 3 தெய்வங்களோட அனுகிரகத்தை நீங்க சேர்த்து பெற முடியும். இன்னொரு பக்கம் இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு வாழ்க்கையில எல்லா விதமான வளங்களும் எங்களுக்கு கிடைக்கணும், பேரு புகழ் செல்வாக்கு, இந்த சமூகத்துல அந்தஸ்து, இது எல்லாமே தானாக தேடி வரணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கூடவே சனிக்கிழமையில சஷ்டி விரதம் வந்திருக்கிறதால சனி பகவானால ஏற்படக்கூடிய கிரகதோஷ பாதிப்புகள் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இரவு 9:51 இந்த தீபத்தை ஏத்திருங்க. குறைந்தது அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் இந்த தீபம் எரிஞ்சாலே போதும். தீபம் எரிந்து முடிந்ததுக்கு பிறகு அந்த அகல் விளக்கை அப்படியே விட்டுருங்க. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பூஜையை சுத்தப்படுத்தும் போது அதில் துளசி இலைகள் மீந்து போயிருந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்து கால்படாத மாதிரி செடியில் போட்டுருங்க. மிகவும் சக்தி வாய்ந்த ஜூன் 20ஆம் தேதி வரக்கூடிய இந்த ஒரு சஷ்டி விரதம் அன்னைக்கு முருகப்பெருமான், மகாவிஷ்ணு, மகாலட்சுமி தாயார், இவங்க 3 பேரோட அனுகிரகத்தை ஒரு சேர வாங்கி தரக்கூடிய இந்த தீபத்தை குறைஞ்சது 5 நிமிஷம் ஏற்றுங்க. நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.